ஹலோ வெல்கம் டு ஜாலி ஸ்மைல் டேஸ்ட்ரி. நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வானிலையில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ரெண்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அதை கிளறி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சாதம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டைக்கோஸ் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சாதத்துக்கு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நல்லா முட்டைக்கோஸ் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா முட்டைக்கோஸ் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நம்ம கிளறி விட நமக்கு சாதத்தோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம சாதம் வடிக்கும்போது ரொம்ப பதமாக பார்த்து சாதம் வடிச்சுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ, அதாவது சாதத்தை நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சாதம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வடிச்சிருக்கணும், பதமாக வடிச்சிருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாதத்தை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எக்கு சேர்க்கணுன்னு கூட இல்லை, இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் சிம்பிளான ஒரு வேலையாக இருக்கும். நைட் டைமில் கூட இந்த மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.